இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 17 வரை. நோன்பை பற்றி இயேசு ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இயேசுவினுடைய சீடர்கள். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதில் நாம் இன்னும் ஆழமாக கவனத்தை செலுத்த வேண்டும். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். கடவுளில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு சோதனைகள் வரும். ஆண்டவரை விட்டு பிரியும்படியாக சோதனைகள் வரும். அப்ப நான் ஒழுக்கமா நடக்கிறேன், கடவுளை நம்பிக்கையோட கும்பிடுறேன், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன? துன்பங்கள் வரும், இயேசு சொல்லி இருக்கிறார். சோதனைகள் வரும், இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். சோதனைகள் வரும் பொழுது நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள, சோதனைகளை எதிர்த்து போராட 12:4 எபிரேயரிலே சொல்லப்படுவதை போல இரத்தம் சிந்தும் அளவிற்கு சோதனைகளை எதிர்த்து போராட வேண்டும். அதற்கு திராணி எங்கிருந்து கிடைக்கும்? நோன்பிலிருந்து, நோன்போடு கூடிய ஜபத்திலிருந்து கிடைக்கும். அப்பொழுது அந்த நோன்போடு கூடிய ஜபம் தேவைப்படுகிறது. நம்மை பலப்படுத்துவதற்காக ஜெபம். பலமிழந்து போகாதபடி, சோதனையில் வீழ்ந்து போகாதபடி நமக்கு நோன்போடு கூடிய ஜெபம் மிக பெரிய உதவியாக இருக்கும். மேலும் அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு அற்புதமான உவமையை சொல்லுகிறார். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிறிஸ்டலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கருத்து ஒன்று உண்டு. நாம் மேல்வாரியாக தவக்காலத்திலே சில நாட்கள் நோன்பு, ஒரு குறிப்பிட்ட காலத்திலே யாத்திரை, திருத்தலங்களுக்கு யாத்திரை, அது வாடிக்கையான ஒரு சடங்கை போல மாற்றிவிட்டால் அது பழைய சித்தைகளில், பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றியது போல, ஒட்டு போடுவது போல, பழைய துணியில் அல்லது கோடி துணியை ஒட்டு போடுவது போல அது கிழிசல் பெரிதாகும். நம்முடைய சடங்கு நமக்கு பலம் தராது. முழுமையான மனமாற்றத்தை கடவுள் விரும்புகிறார். அதுதான் அது நமக்கு குறிப்பிடுகின்ற பாடம். முழுமையான மனமாற்றம், முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான சரணடைதல், பழைய வாழ்வை முற்றிலுமாக விட்டொழித்து விட்டு புதிய வாழ்விற்குள்ளே நுழைவது. அது கடவுளுடைய வார்த்தையினால் நடக்கும், நம்முடைய ஜெபத்தினால் நடக்கும், கடவுளுடைய ஆற்றலால் நடக்கும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையில் சகஜமானதுதான் சோதனைகள் வருவது. ஆனால் சோதனைகளை எதிர்த்து போராடுவதும் எங்கள் வாழ்க்கையிலே சகஜமாக மாற வேண்டும். போராடுவதும் கூட இரத்தம் சிந்தும் அளவிற்கு என்ற வசனத்தை போல எந்த அளவிற்கு அதிகபட்சம் நாங்கள் போராடி வெற்றி பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு நாங்கள் போராடக்கூடிய திராணியை எங்களுக்கு ஆவியின் ஆற்றலால் தருவீரார். ஏதோ அப்போதைக்கப்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சோதனைகளை வென்று அப்போதைக்கப்போது ஒரு நம்பிக்கையாளனாக வாழ்வது மட்டுமல்ல, எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் தகப்பனே, நாங்கள் உம்மை நம்பிக்கையில் பற்றி கொண்டு உம்முடைய வழிகளில் மிக உறுதியாக வாழ்ந்து சோதனைகளை வென்றெடுக்கக்கூடிய ஆற்றலை ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொள்பவர்களாக வாழும் வரத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.